நீங்க மட்டும் மயங்கி விழாம நல்லா பாடி இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்காக கிளாப் பண்ணிருப்பாங்க. நீங்க அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ல பாடாம அங்க இருந்து வந்துட்டீங்க. இன்னைக்கு ஸ்கூல்லயே நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க பயந்து போய் தான் மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, தெரியுமா? நீங்க பயந்து போய் மயங்கி விழுந்தீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தானே மயங்கி விழுந்தீங்க. நான் அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன். இப்ப நீங்க சொல்லுங்க பொன்னியத்த, அன்னைக்கு கோவில்ல நல்லா பாடிட்டு இன்னைக்கு ஸ்டேஜ்லயே மயங்கி விழுந்தீங்க. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. நான் மேடை ஏறி பாடலாம் நினைச்சப்போ எதற்கு அத்தனை பேர் இருந்ததை பார்த்ததும் பதட்டமாயிடுச்சு சிவானி. அன்னைக்கும் நம்ம ஏரியால கூட இறைவனுக்கும் போய் பாட முடியாம தடுமாறின, அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆச்சு. மேடையில ஏறி பாடணும்னு போனாலே கை கால்ல உதற ஆரம்பிச்சிருது. அதுவும் மைக்கு முன்னாடி பாடணும் பேசணும்னு சொன்னாலே இப்படி படபடன்னு வந்துருது. படபடன்னு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி நாக்கெல்லாம் வறண்டு போய் நான் இன்னமும் மாதிரி ஆயிடுறேன். கலெக்டர் இன்னும் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க இருந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாரும் பாடுங்க பாடுங்கன்னு சொன்னது ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என் காதுக்குள்ள கத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்துருச்சு. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நீங்க அழாதீங்க பொன்னியத்த, நீங்க நல்லா பாடுறவங்க தானே, அப்படியே உங்களுக்கு இப்படி ஆகுது? எனக்கு தெரியல. உங்க சக்தி மாமா கிட்ட கேட்டப்போ அது ஏதோ ஸ்டேஜ் ஃபியர்னு சொன்னாரு. ஸ்டேஜ் ஃபியர்லாம் ஒண்ணுமே இல்ல அத்த. இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி பாடுறதுன்னு ஒரு பயம் வரும்ல, அத ஸ்டேஜ் ஃபியர். மத்தவங்க முன்னாடியெல்லாம் எனக்கு பாடவே வர மாட்டேங்குது. இது நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. நீங்க அழாதீங்க அத்த.